எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவுல பார்த்தீங்கன்னா, வீட்ல குலதெய்வத்த வரவழைக்கக்கூடிய பதிவு. இதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த மாரி ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கங்க. மண் அகல் விளக்கு. இது வந்து பேய் மிரட்டி இலை அப்படிம்பாங்க. பேய் விரட்டி இலை அப்படிம்பாங்க. இந்த இலை வந்து கிராமப்புறங்கள்ல, வயலோரங்கள்ல எல்லாம் கிடைக்கும். விசாரிச்சு பாருங்க. பேய் விரட்டி இலை அப்படிம்பாங்க. இந்த மாரி தான் இருக்கும் அந்த இலை. இது இது வந்து வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய்னா ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. விளக்கெண்ணெய். இதில் வந்து இப்போ கொஞ்சம் வேப்பெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் விளக்கெண்ணெய், முக்கூட்டு எண்ணெய்ம்பாங்கள்ல அந்த மாதிரி 3 எண்ணெய் சேர்க்குறோம். சேர்த்துன பிறகு இந்த பேய் மிரட்டி இலையை, சின்ன இலையை இந்த மாதிரி திரிக்கணும். திரிக்கும்போது திரிச்சிட்டு இப்படித்தான் வரும். திரினா திரி மாதிரியே இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி இதை வந்து இப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு தீபத்தை ஏற்ற வேண்டியதான். இது பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ அருள் இல்லாமல் இருக்கிறது, பங்காளியோட பிரச்சனை, நினைச்ச காரியம் நினைக்கிற மாதிரி நடக்காமல் இருக்கிறது, தடைகள் தாமதங்கள், வீட்டில் வம்பு வழக்கு, பக்கத்து வீட்டில் வம்பு வழக்கு, செய்கிற தொழிலில் நஷ்டம், செய்கிற தொழில் வந்து அதிகமாக லாபம் வராமல் இருக்கிறது, தேவையற்ற சண்டை சச்சரவு, வீட்டில் வந்து பண கஷ்டம், மன கஷ்டம், திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணமாக தள்ளி தள்ளி போயிட்டுருக்கிறது, இந்த மாதிரி சகல பிரச்சனைகளுக்கும் இது ஒரு கண்கண்ட பரிகாரம். இது வந்து ஆதிகால முறை. வீட்டில் இருக்க தீய சக்திகள் வெளியேறிடும், திருஷ்டி வெளியேறிடும், யாருனால எந்த தொந்தரவு இருந்தாலும் அந்த தொந்தரவுகள்லாம் இதாகிடும். இது ஒரு 3 நாள் தொடர்ந்து போடணும். காலையில் ஒரு 3 வேளை, 3 நாளைக்கு காலையில் ஒரு டைமு, முடிஞ்சால் மாலையில் போடலாம். இல்லைன்னா தினமும் காலையில் 3 நாளைக்கு அப்படி போட்டு 3ஆவது நாள் நல்லா உங்கள் குலதெய்வத்தை நினச்சி சாமி கும்பிட்டிங்கன்னா வீட்டில் இருக்க கண் திருஷ்டி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் விலகும், நிம்மதி வரும். வீட்டில் வந்து என்றைக்கும் ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தங்கக்கூடிய பரிகாரம் இது. இந்த பரிகாரத்தை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் எடுத்து தெரிவிங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். Thank you. இந்த மாதிரி தீபம் எரியணும். அது கொஞ்ச நேரம் தான் எரிஞ்சாலும் கூட போதும். நீங்கள் அணைஞ்சிருச்சுன்னு ஒன்றும் கவலையெல்லாம் பட வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீபம் எரிய எரிய வீட்டில் இருக்க தீயதெல்லாம் விலகும். கண் திருஷ்டி, ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரும். இது வந்து தமிழில் வந்து பேய் விரட்டி இலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் ஓடிடும். மனநிலை நிம்மதி தரும். வீட்டில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். குலதெய்வ அருள் கூடி வரும். எல்லாமே செஞ்சு பாருங்கள். பேய் விரட்டி இலை, இந்த இலை கிடச்சிதுன்னா இந்த மாதிரி தீபம் போட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வழிபடுங்க. எல்லா நன்மைகள் நடக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.